ஒரு நாள் அதிகாலை நேரம் கடற்கரை ஓரத்துல ஒரு இளம் தொழில் முனைவோர் தனியா உட்காந்து கையில நோட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். தன்னோட வாழ்க்கை திட்டங்களை எழுதிக்கிட்டு இருந்தான். இரவு முழுக்க யோசிச்ச குழப்பம் தனியா யோசிக்கணும்னு தோணுது போல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும்னு நினைச்சான் அவன். அந்த வழியா 2 வயசானவங்க நடந்து போனாங்க. ஒருத்தர் அவனை பார்த்து, பாரு, இவ்ளோ சீக்கிரம் எழுந்து தனியா உட்காந்து யோசிக்கிறான் பாரு. கண்டிப்பா வாழ்க்கையில சீரியஸா எடுத்துக்கிறவன் தான் ரொம்ப முன்னேறுவான். கண்டிப்பா இந்த பையன் நல்லா வருவான்டா அப்படிங்கிறாரு. கூட இருந்த இன்னொருத்தரோ, அடப்பாவி, உண்மையிலே வேலை செய்றவனா இருந்தா இப்படி கடற்கரையில சுகமா உட்காருவானாடா, நேரத்தை வீணடிக்கிறவன்டா இவன். பக்கத்துல இருக்க லேப்டாப்பை கூட தொட மாட்டேங்கிறான். இவனாவது வேலை செஞ்சு கிழிக்க போறானா அப்படிங்கிறாரு. அதை கேட்ட இளைஞனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வந்துச்சு. அவங்க சொல்றது உண்மைதானே. நம்ம உட்காந்தானே இருக்கோம். உடனே லேப்டாப்பை எடுத்து பார்த்து மெயிலை செக் பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அது 2 பேருமே திரும்பி வந்தாங்க. அதே 2 பேர். அந்த வழியா வந்தவங்க, இப்ப பாருடா, நம்ம சொன்னோன்ன உடனே வேலையில இறங்கிட்டான். இப்படிப்பட்டவன் தான்டா முன்னேறுவான் அப்படின்னு பாராட்டினாரு. ஆனா அந்த 2வது ஆளோ, இவனெல்லாம் பெரிய தொழிலதிபராடா, நாம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டுட்டு போறதுக்குள்ள போயிட்டு வந்த உடனே லேப்டாப்பை தூக்கி வச்சிருக்கான் மடியில அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனாரு. அதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு மனசு முழுக்க குழம்பி போச்சு. தலையில கைய வச்சு உட்கார்ந்துட்டான். நான் என்ன செஞ்சாலும் குத்தோன்றாங்களே, இப்படின்னா நான் என்னதான் செய்யறது அப்படின்னு எதை தான் நான் எடுத்துக்கிறதுன்னு யோசிச்சான். வாழ்க்கையில வர எல்லா விமர்சனங்களும் நம்ம நல்லதுக்கு தான் எடுத்துக்க கூடாது. சில விமர்சனங்கள் நம்மை மேம்படுத்தும், சில விமர்சனங்கள் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கும். எது நம்ம பயணத்துக்கு உதவுது, எது நம்ம திசையை மாற்றுது என்பதை நாம தான் தெளிவா தேர்வு பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வாழ்க்கையை நாமே மற்றவரின் கருத்துக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.